You just have 4 months left for your NEET exam. NEET 2026 next 4 months எப்படி வந்து சிலபஸ் ப்ராப்பரா முடிக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு பிளானரா போட்டு வச்சிருக்கேன். NEET 2026 வந்து நாங்க ஃப்ரீ ரிசோர்சஸ் நிறைய அவைலபிள் பண்ணி வச்சிருக்கோம். ப்ராப்பரா நோட்ஸ் கொடுக்குற லெக்சரை பாரு, கண்ட கர்மத்தெல்லாம் பார்த்து உட்காந்து வாழ்க்கை வீணாக்காத. ஒன் ஷாட் பார்க்குறேன் சொல்லி பார் NEET எக்ஸாம் கோர் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வரும்னு சொல்லி NTA தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கோர் கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணுறது. ஆர் யூ திங்கிங் தட் இன்னும் நிறைய மாதம் வந்து NEET எக்ஸாமுக்கு லெஃப்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா? நோ, நெவர். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இப்பயே தூக்கி போட்டுருங்க. நிறைய சேனல்ஸில் வந்து 8 மாதம் 10 மாதம் இன்னும் குழந்தை பிறந்துருச்சு என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், you just have 4 months left for your NEET exam. நான் திருப்பி சொல்கிறேன், 4 மாதம் தான் உன் கையில் இருக்குது. எப்படி நான் 4 மாதம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். மே மாதத்தில் தானே எக்ஸாம்? இல்லை, நவம்பர், டிசம்பர், ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரி இந்த 4 மாதத்தில் நீ சிலபஸை முடிக்கலைன்னா மார்ச் அண்ட் ஏப்ரல் நீ வந்து சிலபஸை முடித்து ரிவிஷன் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணி அப்படியே பெருசாக பண்ணிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நடக்கவே நடக்காது. நான் சீரியஸாக சொல்கிறேன், அது நடக்கவே நடக்காது, சாத்தியமே கிடையாது. நான் திருப்பி அதை 10, 15 இல்லை 100 வாட்டி கூட சொல்ல தயாராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, NEET 2026க்கு நெக்ஸ்ட் 4 மந்த்ஸில் எப்படி வந்து சிலபஸை ப்ராப்பராக முடிக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளானராக போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இதை வந்து இந்த பிளானர் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, எங்களோட வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது, அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் தரும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதில் ரெகுலர் அப்டேட்ஸ் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த PDF உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெலிகிராமில் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் ப்ராப்பரான ஒரு பிளானர் சொல்கிறேன். இந்த பிளானர் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக முடிச்சிடலாம், செஞ்சிடலாம். ஸோ கோல் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் NEET 2026 சிலபஸ் இன் Feb 2026. ஸோ ஃபெப்பில் முடிச்சிங்கன்னா தான் மார்ச் அண்ட் ஏப்ரல் ரிவிஷனுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். பேக்லாக்ஸ்லாம் கண்டிப்பாக வச்சுருப்பேன், அதெல்லாம் இல்லாமல் எவனுமே இருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ மார்ச் அண்ட் ஏப்ரல் ரிவிஷன் ப்ளஸ் மார்க் டெஸ்ட் அது எல்லாமே நாங்களே தரோம், கவலையே படாத. சரியா, எல்லாமே நானே கொடுக்குறேன், மார்க் டெஸ்ட்டும் நானே தரேன், எல்லாமே நான் கொடுக்குறேன். இப்போயும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிடுங்க வீடியோவை. சரியா, ஸோ யாராச்சும் இன்னும் நம்மளோட யூடியூப் பேட்ச் பற்றி தெரியாமல் இருக்கீங்கன்னா அது காசுலாம் கிடையாது, ஃப்ரீ தான். எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக தான் யூடியூப்பில் நடத்திட்டு இருக்கோம். குவாலிட்டியான லெக்சர்ஸ் நடத்துகிறோம், சும்மா ஒன் ஷாட்ஸ் கொடுக்கல. ஸோ யாராச்சும் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா இப்போவே பாருங்கள். டெய்லி லைவ் போயிட்டு தான் இருக்குது, டெய்லி ஏதாச்சும் ஒரு லைவ் கண்டிப்பாக இருக்கும் நம்ம சேனலில். ஸோ யாராச்சும் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா நம்மளோட அக்டோபர் மந்த். ஸோ அக்டோபர் மந்த் வந்து ஒரு மந்த் ஆஃப் பேசிக்ஸ். இந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் என்ன தான் கவர் பண்ணணும்னா பேசிக்ஸை மட்டும் தான் கவர் பண்ணணும். இட்ஸ் பியூர்லி a month for basics. ஸோ இதில் அரௌண்ட் உங்களோட 20 to 30% ஆஃப் த NEET சிலபஸ் கவர் ஆகிடும். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன், கைனமேட்டிக்ஸ், இதில் வந்து பேசிக் மேக்ஸ் முன்னாடி வரும். அது பேசிக் மேக்ஸை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கும் நாங்கள் லெக்சர்ஸ் நடத்தி வச்சுருக்கோம் யூடியூப் சேனலில், அதையும் போயிட்டு பாருங்கள். நம்ம சேனல்லேயே வந்து லைவ் செக்ஷனில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன், கைனமேட்டிக்ஸ் 1D and 2D ரெண்டுமே வந்துடும். அதில் மோஷன் இன் 1D 2D, லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் பர் எனர்ஜி, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் டார்க், இது எல்லாமே நீங்கள் இந்த அக்டோபர் மந்தில் முடிச்சிருக்கணும் ஃபிசிக்ஸில். அண்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், பீரியாடிக் டேபிள், தென் வந்து கெமிக்கல் பாண்டிங் டில் ஹைப்ரிடைசேஷன் வரையும் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். பயாலஜி கொஞ்சம் கம்மியாக தான் நான் கொடுத்துருக்கேன், பட் இதோட எக்ஸ்ட்ராவாக நீ படிச்சதா பெட்டர். பயாலஜி 2 மாதம் போதும் நீ சிலபஸ் முடிக்கிறதுக்கு. மாங்கு டே நைட்டாக உட்காந்து ஃபுல்லாக படி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிவிங் வேர்ல்டு, பயாலஜி கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம், இந்த 4 லெசன் நீங்கள் இதில் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் இதோட வீக்லி கோல் பார்த்தீங்க அப்படின்னா மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும், சரியா, அட்லீஸ்ட் நீ ஒரு வாரத்துக்கு 3 சாப்டர் முடிச்சிருக்கணும். அப்போ தான் மாதத்துக்கு நான் கொடுத்துருக்கிற சாப்டர் கரெக்டாக முடியும். இதில் பயோவில் கண்டிப்பாக ஒரு சாப்டர் படிச்சிருக்கணும். நான் 1 கம்மின்னு சொல்லுவேன், 2-3 சாப்டர் படித்தா இன்னும் நல்லது. பயாலஜியில் ஒரு நாளைக்கே ஒரு சாப்டர் முடிக்கலாம் பயாலஜியில். சரியா, ஸோ இந்த இடத்துல ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக ஒரு சாப்டர் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு முடிச்சிருக்கணும். ஒரு வாரன்றது ரொம்ப பெரிய, 7 டேஸ்ன்றது ரொம்ப பெரிய ஒரு டைமிங், கரெக்ட் தானே? ஸோ அப்போ அதுக்கு வந்து நீ ஈஸியாக முடிக்கலாம். ஒரு சாப்டரில் நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் எடுத்தோன்னா 2-3 நாளில் முடிச்சிடலாம் அதை. சரியா, நெக்ஸ்ட் சாப்டர் கொஷின் சால்வ் பண்ணு. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா சண்டே என்ன பண்ணணும், ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். தென் வீக்லி டெஸ்ட், அதெல்லாம் எங்கே கிடைக்கும், பார்ட் டெஸ்ட்லாம் எங்கன்னா கிடைக்கும்னு கேட்பேன். அதுக்கும் நம்ம வச்சுருக்கோம் கோர்ஸு, காசு கிடையாது, ஃப்ரீ தான். சரியா, கீழே நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் இருக்கும், இல்லை ஆப்போட லிங்க் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிங்க. அது உள்ளே போனீங்கன்னா NEET 2026க்கு வந்து நாங்கள் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் நிறைய அவைலபிள் பண்ணி வச்சுருக்கோம். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோ, அதில் உங்களுக்கு இருக்கும். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் 90 MCQ 3 சப்ஜெக்டும் சேர்த்து
30 இனிஷியலா போட ஸ்டார்ட் பண்ணு. அது 50ஆ மாத்து, கடைசியில 100ஆ மாத்து, அது 200ஆ மாத்து. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணுங்க. எடுத்த உடனே இன்கிரீஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வாங்க. இது இங்க பார். இந்த பிடிஎஃப்ல நான் லிங்க் கூட குடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீ கிளிக் பண்ணா டைரக்ட்டா உனக்கு அந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ் உள்ள நீ போயிடலாம். சரியா? ஸோ அடுத்து வந்தீங்கன்னா, நவம்பர்து பாருங்க. கான்செப்ட் ஸ்ட்ரெங்தனிங் மந்த். இந்த மந்தோட சிலபஸ் ஃபுல்லாவே கான்செப்சுவல் லெசன்ஸ் நெறைய இருக்கிற மந்த். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ், ரொட்டேஷனல் மோஷன், கிராவிடேஷன், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ், இந்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே நீ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஈக்குலிபிரியம். இதில் நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் எக்ஸ்ட்ராவாக படிக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் பயாலஜி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் செல் த யூனிட் ஆஃப் லைஃப், தென் வந்து பயோமாலிகல்ஸ் அண்ட் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். இந்த சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களோட நவம்பர் கோல் என்னவா இருக்கும்னா 50% ஆஃப், ஆக்சுவலி இது கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், 50% ஆஃப் த சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டியை நீங்கள் பில்ட் பண்ணணும். சரியா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்னிங் ஏஞ்ச உடனே நீங்கள் என்சிஆர்டியை படிங்க. என்ன பண்ணணும்? என்சிஆர்டியை படிங்க. அண்ட் ப்ரீவியஸாக உங்ககிட்ட இருக்கிற லெக்சர் நோட்ஸ் இது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ண யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக நோட்ஸ் கொடுக்குற லெக்சரை பாரு. கண்ட கருமத்தெல்லாம் பார்த்து உட்காந்து வாழ்க்கை வெயினாக்காத. ஒன் ஷாட் பார்க்குறேன்னு சொல்லி இங்கே பார். நீட் எக்ஸாம் கோர் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வரும்னு சொல்லி என்டிஏ தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கோர் கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணுறது. அந்த அதையே ஒழுங்காக ஸ்ட்ராங் பண்ணாமல் நீ உட்காந்து இன்னும் வந்து சும்மா அப்படியே சுற்றிட்டு இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. திருப்பி சொல்லிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து டிபிபி, டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மினிமம் 100 MCQs பர் டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் சண்டேல ஃபுல் மார்க்னு சொல்ல மாட்டேன், ஒரு பார்ட் டெஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? சண்டேஸில் எல்லா சண்டேஸும். ஸோ தட் நீங்கள் மந்த்லி ஒரு 2 to 3 டெஸ்ட் கொடுத்தா கூட போதும். நெக்ஸ்ட் வா. டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா மந்த் ஆஃப் மாஸ்ட்ரி. ஏன் மாஸ்ட்ரி? எல்லாம் மாஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ். ஐ மீன் ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய சாப்டர்ஸ். ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக வந்துடும். கேடிஜி, தெர்மோடைனமிக்ஸ், ஆசிலேஷன் வேவ்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இது எல்லாத்தையும் நீ முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டிசம்பர் மந்தில் நீங்கள் 11th சிலபஸை ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. டிசம்பர்லேயே இந்த பிளானர் படி போனீங்க அப்படின்னா ரெட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, சொல்யூஷன்ஸ், ஜிஓசி அண்ட் ஹைட்ரோகார்பன், இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்ட் பயாலஜியில் ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ், பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அண்ட் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ், இந்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சு டிசம்பர் மாதத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 6 to 7 hours நீ கான்ஸ்டண்ட்டாக படிக்க ட்ரை பண்ணணும். ட்ரையெல்லாம் இல்லை, படிக்கணும். ஸோ 6 to 7 hours கம்பல்சரி டெய்லி நீங்கள் படிக்கணும். அது ஒரு கம்பல்சரியான ஒரு ஒர்க். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க, என்னோட மைக் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் மைக் டெஸ்டிங். ஓகே, யா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெய்லி 6 to 7 hours படிக்கணும். அண்ட் 2 hours ஆஃப் கொஷின் ப்ராக்டிஸ் கம்பல்சரியாக இருக்கணும். இது இருந்தே ஆகணும். சண்டேல 11th ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு எழுது. டிஃப்ரெண்ட்டாக நிறைய டெலிகிராமில் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து எழுது. ஸோ தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாத. டிசம்பர் வந்துடும். டிசம்பர் வந்து அப்படியே பட்டுன்னு மே வந்துடும். நீ எக்ஸாம் ஹாலில் போய் டப்பாக்குன்னு உட்காந்துட்டு இருப்ப. அந்த தருணங்களை நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்போஸ் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வேணும், சாப்டர் வைஸ் டெஸ்ட் வேணும், அதெல்லாம் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. You will get the most worthiest test series ever. Okay, so இப்போ ஆஃபர் வேற போயிட்டு இருக்கு, தீபாவளி ஆஃபர். யா. ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா ஜனவரியில் 12th கோர் கான்செப்ட்ஸே ப்ளஸ் இன்டென்சிவ் ப்ராக்டிஸ், இந்த 2 விஷயத்தை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 80% சிலபஸை நம்ம கவர் பண்ணிவிடுவோம் ஜனவரி மாதத்தில். பிகாஸ் ஃபெப்ரவரியில் முடிக்கணும்ல. யா. ஸோ இங்கே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னடிசம், இஎம்ஐ அண்ட் ஏசி, இது எல்லாத்தையுமே முடிச்சிருக்கணும். இது எல்லாமே இதிலிருந்து மட்டுமே உனக்கு அரௌண்ட் 40 to 50 மார்க் வந்துடும். அவ்வளோ லைக் கொஷின்ஸ் கேட்குறேன். இதுலேயே 5 கொஷின் கிட்ட வந்துடும்டா. இதில் யாரோ 4 கிட்ட வந்துடும், இதில் 2-3 கிட்ட வந்துடும், இதில் 2 கிட்ட வந்துடும், இது 2 3 கிட்ட வந்துடும். ஸோ யோசிச்சு பண்ணியா, இதிலே 40-50 மார்க் கிட்ட வந்துருச்சு. அவ்வளோ லைக் கோர் கான்செப்ட்ஸ் இருக்கிற சாப்டர்ஸ் இது எல்லாமே. ஈவன் கெமிக்கல் கைனடிக்ஸ், பி பிளாக், கோஆர்டினேஷன், காம்பவுண்ட், ஆல்கென்ஸ், அலரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் இருக்குது, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இருக்குது, ஜெனட்டிக்ஸ் இருக்குது, லோகோமோஷன் இருக்குது. இந்த பார்ட்லேருந்து மட்டுமே உனக்கு அரௌண்ட் 20 கொஷின்ஸ் கிட்ட கம்பல்சரியாக வந்துடும். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ். லோகோமோஷன், கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இந்த ஜனவரி மந்தோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோர் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் ஜெனட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அண்ட் எவல்யூஷன் எல்லாமே நீ கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் ஜனவரியில். ஏன் ஜனவரியில் கொடுத்துருக்கேன்னா அந்த டைமில் கொஞ்சம் தீ எரிய ஸ்டார்ட் ஆகிடும் உனக்குள்ள. அப்போ நீ படிச்சிருவேன். அதுக்காக தான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் ஜனவரியில். இங்கே ஒரு லீவ், அங்கே ஒரு லீவ், இங்கே லீவ் விடுவாங்களா, படத்துக்கு போகலாமா, அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நீ ஒரு நீட் ஆஸ்பிரண்ட். உன்னை பொறுத்த வரைக்கும் படிப்பு மட்டும்தான் உனக்கு ஒரே ஒரு கோலாக இருக்கணும். ஸோ இங்கே வாங்க, ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன்ஸை ஜனவரியிலே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக படித்ததெல்லாம் எடுத்து ஷார்ட் நோட்ஸ் மூலமா ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு
இந்த டைமே 11th அண்ட் 12th ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடு. பிகாஸ் நீ நிறைய விஷயத்த கம்ப்ளீட் பண்ணியிருப்ப ஆல்ரெடி. ஸோ ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டை, மார்க் டெஸ்ட்டை அப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் PYQs எல்லா சாப்டருக்கும் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தட் வில் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் அகெயின். ஸோ அடுத்து வந்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு பேட்ச் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ கிளிக் திஸ். அகெயின் இந்த PDF உங்களுக்கு டெலிகிராமில் இருக்கும், இல்லைனா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். போயிட்டு இப்போயே ஃபிசிக்ஸ் பேட்சை ஜாயின் பண்ணிக்கோ. அரௌண்ட் 4000 கிட்ட தான் வந்து வச்சுருக்கோம். இப்போ ஆஃபரில் 3000 போயிட்டு இருக்காது. ஸோ தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இஃப் யூ ஆர் ஸ்கேட் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கடைசி February வந்துட்டோம். ஆப்டிக்ஸ், EMW, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் மாடர்ன் ஃபிசிக்ஸ் இதை ஃபுல்லாக நீங்கள் முடிக்கணும் February மாதத்தில். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் மிச்சம் என்னென்ன சாப்டர் இருக்கோ எல்லாமே எழுதிட்டேன். அண்ட் பயாலஜியில் மிச்சம் என்னென்ன சாப்டர் இருக்கோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட நீட் சிலபஸ் ஃபுல்லாக ஓவர் ஆகிடும். சரியா? February எண்டுக்குள்ளே அப்படியே எண்டு வரையும் கொண்டு போகக்கூடாது. நீங்கள் முன்னாடியே முடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் அந்த டைமில் நாங்கள் டெஸ்ட், மார்க் டெஸ்ட்டு கூட அந்த டைமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாருக்குமே வந்து மார்க் டெஸ்ட் கிடைக்கும். ஸோ கவலையே படாதீங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ யாராச்சும் பார்க்கலனா, இங்கே ஒரு வீடியோ கொடுத்துருக்கல, இந்த வீடியோ யாராச்சும் பார்க்கலனா தயவு செஞ்சு போய் பாரு. தட் வில் பி மோட்டிவேட்டிங் யூ ஆஃப்கோர்ஸ். யா, ஸோ டெய்லி ஸ்டடி பிளானும் நான் கொடுத்துருக்கேன். டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லி இந்த PDF வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு PDFாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டால் பிரியாணி எஃபெக்ட். யா, ஸோ நிறைய பேர் வந்து கேட்டாங்க. அதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து லைக் ஆர் இன் நீட் ஆஃப் அ பிளான், ப்ராப்பர் பிளான். நிறைய பேர் வந்து ப்ராப்பராக படிக்க முடியலண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. வில் சூன் லான்ச் அ ஃப்ரீ மென்டர்ஷிப் ஆல்சோ. சரியா? யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.